everyone, welcome back to our channel Choose Grab Zone. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முட்டை ஓட்ட வச்சு எப்படி போட்டோ ஃப்ரேம் செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா கீழ ரெட் கலர்ல இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுல ஆல் வரதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும். ஓகே फ्रेंड्स, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வெச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ண போறீங்களோ அதை இந்த மாதிரி நடுவுல வச்சு நாலு சைடும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கார்ட்போர்ட் பீஸ்ல ஃபுல்லா நம்ம Black பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து முட்டையோட ஓடு வந்து நான் வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்துர்க்கேன். அது வந்து நல்லா குட்டி குட்டியா உடைச்சு விட்டுக்குங்க. எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு அது மேல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கங்க ஃபுல்லா. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம உடைச்சு வச்சிருக்க அந்த முட்டை ஓடு எடுத்து அது மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலு சைடுமே வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு நாலு சைடுமே. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து காப்பர் கலர் வந்து யூஸ் பண்ணி இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கங்க. உங்ககிட்ட வேற கலர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வந்து எடுத்துக்கங்க. இந்த ஷேப்க்கே கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபுல்லா நம்ம டபுள் சைடு டேப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர் சைடுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வந்து இதல ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட ஃபீல் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே சைஸ்க்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி Black பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அது வந்து அது மேல வச்சு பேஸ்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி டபுள் சைடு டேப் ஒட்டி அது வந்து 3 சைடு மட்டும் தான் ஒட்டணும். மேல வந்து ஒட்ட கூடாது. 3 சைடு மட்டும் அப்ளை பண்ணி நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து அதுக்கு மேல வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு full photo frame வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நாம வந்து போட்டோவை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு மேலே டபுள் சைடு டேப் ஒட்டாம ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அது வழியா வந்து நம்ம போட்டோவை உள்ள வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு full photo frame ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பின் சைடு வந்து நம்ம ஸ்டாண்ட் செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பின் சைடு வச்சு பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டேபிள்ல கூட ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே फ्रेंड्स, thanks for watching. Have a good day. Bye.